சமூக நீதி, சுயமரியாதை இந்த வார்த்தைகள் அதிகம் பேசப்படும் இடம் திமுக மேடைகள் என்றால் மிக இல்லை. இவை அனைத்தும் வாய் வார்த்தைகளாக மட்டும் தொக்கி நிற்கும். ஆண்டாண்டு காலமாக திமுகவில் சமூக நீதி எப்படி கடைபிடிக்கப்படுவதில்லையோ அதேபோல் சுயமரியாதைக்கும் இடமில்லை. அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருந்த போதிலும் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதியின் முந்தைய மற்றும் சமீபத்திய பேச்சுக்களே சிறந்த உதாரணங்களாக அமையும். ஒரு கூட்டத்தில் பேசிய RS பாரதி, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகளானது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று அவர்களை இழிவுபடுத்தியதோடு பத்திரிகையாளர்களை மிகவும் தரக்குறைவாக பேசினார். ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. ஜீவிகாரன் இருக்காங்க பாருங்க, பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க. அதன் தொடர்ச்சியாக நேற்று திமுக மேடை ஒன்றில் பேசிய RS பாரதி, இப்போதெல்லாம் நாய் கூட BA பட்டம் வாங்கும் நிலை வந்துவிட்டதாகவும் அதற்கும் காரணம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்றார். நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. இப்ப யார் வீட்லயாவது BE தொங்குதா? யார் வீட்லயாவது BA போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? இப்ப நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி வச்சு நம்ம ஊர்ல. யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? இந்த இயக்கம் போட்ட பிச்சை. வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், இது பட்டப்படிப்பு படிக்கும் எளிய மக்களை இழிவுபடுத்துவதே ஆகும். தங்களை உயர்வானவர்களாக கருதி கொள்ளும் ஒருவரே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார். எனவே திமுகவின் சுயமரியாதை என்பதெல்லாம் வெறும் வாய்சாலங்களே. ஆனால் இதனை முதல் தடவையே கண்டித்திருக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் அதனை செய்யாததே மீண்டும் இது போன்ற பேச்சுகள் தொடர காரணம் என்பதே உண்மை.